ஓகே. இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க இயர் 1450 யூரோப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? யூரோப் இதர் ரோமு, இட்டாலி, அப்படியே பாரிஸ் அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது வச்சிருக்கீங்களா? இப்படிதான் இருக்கும். நீங்க டெய்லி எந்திரிப்பீங்க, விவசாயம் பண்ணுவீங்க, ஒரு வீட்டுக்கு போவீங்க, படிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் இருக்காது, புக் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்புறம் ஃபோன் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது ஆப்வியஸ்லி. இப்படி எதுவுமே இல்லாம தான் அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, ரெனசான்ஸ்ன்னு ஒரு மேட்டர் நடந்துச்சு. ரெனசான்ஸ் இத வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னதுன்னா, காட்டுறேன். தெரிதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மோனலிசா பெயிண்டிங்கு, ஆமா பெயிண்டிங் பார்த்தீங்களா? இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மோனலிசா பெயிண்டிங்கு, அப்புறம் அந்த லாஸ்ட் சப்பர், ஜீசஸோட பெயிண்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் ரெனசான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன மேட்டர்னா, அந்த காலத்துல பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அது வரைக்கும் பிரிண்டர்னு ஒரு கண்டே பிடிக்கல. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் ஒரு பெரிய மிஷின் மாதிரி வச்சிருப்பாங்க. நியூஸ் பேப்பர்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அது கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்குமே இந்த விவசாயம் பண்ணிட்டு வராங்கல்ல, விவசாயம் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பரு, புக்கு, அந்த புக்கு மூலியமா மற்றவங்க சொல்றது கதை, இன்வென்ஷன், சயின்டிஸ்ட் சொல்ற இன்வென்ஷன் அப்படி இப்படின்னு இன்ஃபர்மேஷன் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிச்சு. எல்லா மக்கள் அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னடா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கா, இவ்வளோ இது மெடிசன் இருக்கா, ஆஸ்ட்ராலஜில இவ்வளோ இருக்கா. அந்த காலத்துல அந்த டைம்ல தான் லியோனோட டாவின்சின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் இந்த பெயிண்டிங்லாம் ஃபேமஸான பெயிண்டிங்லாம் வரைஞ்சார். இந்த லாஸ்ட் சப்பர் அவர் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பெயிண்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆளா ஆரம்பிச்சாங்க. ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாம் அந்த பெயிண்டிங்ஸ் தான் இன்ன வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நான் இது சொல்றேன், ஏஐ வீடியோல எதுக்கு இதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஏஐ ரெனசான்ஸ்ன்னு சொல்லலாங்க. உண்மை என்னன்னா, ஏஐ ரெனசான்ஸ் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரிண்டிங் ப்ரெஸ் எப்படி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஈஸியாக மக்களுக்கு கடத்துச்சுன்னு சொல்லிட்டு, அது புக்கு மூலியமா அந்த ப்ரெஸ் மூலியமா கடத்துச்சு. டூ 2000ல என்ன ஆச்சுன்னா, ஸ்மார்ட் ஃபோன் கண்டுபிடிச்சானுங்க. கரெக்டா 2005 அந்த டைமில் தான் ஐஃபோன் 2007ல் ஐஃபோன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாமே அந்த காலத்தில் தான் அப்போ தான் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இந்தியா நம்ம ஊருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஆனால் ஃபோன் வாங்கி எப்போ 2016 அந்த டைம் தான் எனக்கு ஃபோன் ஒரு விஷயமே கிடச்சிது. ஆனால் ஃபாரின்லலாம் ஆல்ரெடி வந்துருச்சு. நம்மளுக்கு வர கொஞ்சம் லேட் ஆச்சு. இன்டர்நெட் வரவே நம்ம ஊர்லாம் ஃபாரின்ல இன்டர்நெட் சிரிப்பா இருக்குது. ஃபாரின்ல இன்டர்நெட் முன்னாடியே வந்துச்சுன்னா, நம்ம ஊர்ல ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நம்ம எல்லாம் இன்டர்நெட் தான் என்னன்னே பார்த்தோம். அது வரைக்கும் ஏர்டெல்லாம் அந்த கொள்ளாடிச்சிட்டு இருப்பாங்க. ஆஃப் டாபிக் போவேன்னா, ஸோ இன்டர்நெட்லாம் வந்துருச்சா நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2012-13 இந்த மாற்றம் நிறைய வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். எல்லார் கையிலும் வந்து 2015-16 அப்புறம் ஃபோனு ஜியோ அது இதுன்னு ஆரம்பிச்சு. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் தான் நம்ம ஊர்லேயே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இது நம்ம ஊர் வச்சு சொல்கிறேன். நம்ம ஊர்லேயே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 2000 அந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் யூடியூப்லாம் ரொம்ப வளர ஆரம்பிச்சிச்சு. யூடியூபர்ஸ்லாம் அவ்வளோ பெரிய ஆளானது ஜியோனாலதான் சொல்லலாம். இன்டர்நெட் ரொம்ப சீப் ஆனதுனாலதான் சொல்லலாம். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இன்டர்நெட் ரொம்ப ஆக்சசபிளாக இருக்குது. எல்லாம் யார் நினச்சாலும் யூடியூப்பில் வீடியோ போடலாம். நானே அதோட ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லலாம். இது வந்து நிறைய இதை கிரியேட் பண்ணும். கிரியேட்டர்ஸ்லேருந்து நிறைய சயின்டிஸ்ட்லேருந்து, ஏன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ரெனசான்ஸ் மாதிரி இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ரெனசான்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு. நம்ம அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். ஏஐ வந்து ரெனசான்ஸ் வந்து ஒரு லைக் ஒரு ஒரு எண்டா இருக்கு போதுன்னு சொல்லலாம். எண்டா இருக்குன்னா கெட்டதுன்னு கிடையாது. ரெனசான்ஸோட ஒரு பீக்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏஏ ரெனசான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஐ ரெனசான்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்னா, நிறைய நடக்க போகுது. ஒன்று ஒன்றா கேட்கவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ஏஐ ரெனசான்ஸில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் வேலை போக போகுது. எல்லாம் கேட்டுட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்னன்னா, இது வந்து ஒரு கெட்ட விஷயமா பார்க்காதீங்க. வேலை போக போகுதுன்றது வேலை வந்து எல்லாம் வந்து மாறப்போகுது. மாறிட்டு டோட்டலாகவே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு தேரி. பரவாயில்ல ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினி. இது வந்து எல்லா ஏஐ ரிசர்ச்சர்ஸ் சொல்கிற தேரின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வேலை போயிடுச்சுன்னா அப்புறம் வேலைலாம் போயிடுச்சுன்னா காசு இல்லை யார்ட்டுமே இருக்காது ப்ரோ. எப்படி ப்ரோ செலவு பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு கேட்பீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ வந்துருச்சுன்னா ஏஐ வந்து இவங்க வேலையை எல்லாருமே எடுத்துக்குமா, ரோபோட் எல்லாம் வேலையை பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு ஒரு விஷயம் மேட்டராக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
யூனிவர்சல் பேசிக் இன்கம்னா உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் equal-ஆ காசு போட்டுருவாங்க. அதை வச்சு எல்லா பொருளும் வாங்கிப்பாங்க. ஸோ எல்லா பொருளும் ஏஐ இப்போ ரோபோட் தானே தயாரிக்குது. ஒரு வந்து லைக் ஒரு அதுவுமே ஒரு ஃப்ரீன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சப்சிடி விலைக்கு எல்லாம் சீப் ஆகிடும். ரிசோர்ஸ் வந்து அதிகமாகிடுங்க பேசிக்கலி. இப்போ என்னன்னா இந்த சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி நிறைய விளைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி விலையை ரொம்ப கம்மியாக்கிடுவாங்க. கரெக்டாக ஏன் நடக்குதுன்னா சப்ளை வந்து டிமாண்டை ரொம்ப மீறிடுச்சுல, குவிஞ்சு கிடக்குது, வேஸ்ட் ஆகிடும், அதனால விற்றே ஆகணும். ஸோ ஏஐ வந்துச்சுன்னா அந்த மாதிரி சப்ளை வந்து அதிகமாகிடும். அதனால் எல்லாருக்கும் ஃப்ரீயாக காசு கொடுத்துருவாங்க, எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்றாங்க இந்த பேசிக் யூனிவர்சல் இன்கம் மூலியமாக. இது வந்து ஒரு தியரியாக சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது தியரி, ஏஐ வந்து எல்லா வேலையும் எடுத்துட்டு ஒரு பெரிய பெரிய கார்பரேஷன்லாம் அதை ஓன் பண்ணுறாங்களே ஏஐ, இவங்க மட்டுமே அதை ஓன் பண்ணி காசு சம்பாரித்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னொன்று. மூணாவது தேரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம டெர்மினேட்டர் படம்லாம் பார்த்துருப்போல, அது மாதிரி உலகத்தை வந்து அழிச்சிருவாங்க, மனுஷங்களே இருக்க மாட்டானுங்க அப்படின்னு இன்னொரு தேரி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். பட் உண்மையான பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஏஐ ரெனசன்ஸ் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கே தெரியலன்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம்னா, பிரிண்டிங் ப்ரெஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யூரோப்பில் வந்தபோது அவங்க யார்கிட்டயாவது வாழ்ந்தவன்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரெனசன்ஸ் வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு நம்ம எப்போ டைம் ட்ராவல் பண்ணி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மேட்ரு தெரியாது, இந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை முடிஞ்சு இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்தில் நம்மளுக்கு பின்னாடி நோக்கி பார்த்தோன்னா தெரியும், ஓகே நம்ம பெரிய இதில் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏஐனால, இந்த மாற்றத்தினால இன்னும் கொஞ்சம் வருஷத்துலேயே என்ன ஆகுதுன்னு நம்ம நிறைய சொல்லலாம். இப்போ நடக்கிறத வச்சுவே இன்னும் ஒரு 2-3 வருஷத்துலேயே நீங்கள் இந்த சேஞ்சஸ்லாம் நோட்டீஸ் பண்ணலாம். ஏஐனால ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகம் ஆரம்பிச்சிடும். பேசிக்கலி ஒருத்தர் 10 பேர் பண்ணுற வேலையை ஒருத்தர் ஏஐ வச்சு நல்லா பண்ண முடியும். ரோபோட்டிக்ஸ் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே புது வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆரம்பிக்கணும். ஸோ பழைய வேர்ல்டு இனிமேல் வரப்போகிறது இல்லை, அதான் உண்மையான விஷயமே. ஏஐ வந்து எல்லாத்தையுமே சீப் ஆக போகுது, எனர்ஜியை சீப் ஆக போகுது. இலான் மாஸ்க்ல என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஏஐ வந்து எனர்ஜி தேவையில்ல, ஏஐ டேட்டா சென்டர் இருக்கலாம், எனர்ஜி தேவையில்ல. அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, இந்த சேட்டலைட்லாம் இருக்குல்ல, இந்த டேட்டா சென்டர், அதெல்லாம் வந்து இது ராக்கெட் மூலிமா ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் வச்சிருக்காருல, அது மூலிமா வானத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே சோலார் எனர்ஜி மூலிமா டேட்டா சென்டர் பவர் பண்ண போகிறேன் அப்படின்றார். வேர்ல்டு வந்து இப்படி தான் மூவ் ஆக போகுது, எனர்ஜி நோக்கி மூவ் ஆக போகுது. ஏஐ எப்படி சீப் ஆக்கலாம் அப்படின்னு வந்து மூவ் ஆக போகுது. இப்போ ரோபோட்டிக்ஸ் மூலிமா மூவ் ஆக போகுது. இதை வந்து நம்ம ஒரு 10 வருஷத்துலேயே பார்க்கலாம். புது வேர்ல்டு இப்படி தான் இருக்க போகுது. வி ஆர் லிவிங் இந்த ஏஐ ரெனசன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் என்னோட பாயிண்ட்ஸ், நம்ம எதுக்கு ஏஐ ரெனசன்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஃபீல் ஃப்ரீ டு டிஸ்அக்ரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.